பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மலர் மருத்துவம். நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் எடுக்கிறது மலர் மருத்துவம் வகுப்பு, இதுக்கு எதுக்கு பொக்கிஷம்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் பொக்கிஷம்னா உங்களுக்கும் பத்மநாப சுவாமி கோவிலில் இருக்கிற பொக்கிஷத்திற்கும் அதுக்கும் பொக்கிஷம்னு தானே பேர், நீங்கள் எதுக்கு பொக்கிஷம்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, பொக்கிஷம் இப்போ கூட நம் நாட்டின் பிரதம மந்திரி பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய பொக்கிஷம் இருக்கிற அறையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா. பொக்கிஷமே நம்ம தமிழ்நாடு தாங்க. மிகப்பெரிய ஜீவ சமாதிகள் தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு. நிறைய குருமார்கள் எங்கேயோ பிறந்தாலும் திருவொற்றியூர்ல தானே ஜீவ சமாதி அடைந்தாரு. விவேகானந்தர் பிறந்தது எங்கேயோ இருந்தாலும் அவருக்கு ஞானம் கிடைத்தது கன்னியாகுமரியில தானே. அப்போ இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய பொக்கிஷம். இங்க நம்ம கோவில்ல, மீனாட்சி கோவில்ல இல்லாத பொக்கிஷமா? சோம்நாத்தில் எவ்வளவு பொக்கிஷங்கள் இருந்தது. அந்த பொக்கிஷங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக எவ்வளவு பேர் வந்தாங்க. நம்ம கிட்ட ஒரு அதிகமான ஒரு பணம் கிடைக்குதுன்னா நம்ம எங்க வைப்போம்? பீரோல வைப்போம். அந்த காலத்துல பீரோ இல்லை, பூமியில புதைச்சி வச்சாங்க, கைத்தடியில போட்டு வச்சிருந்தாங்க. அது சில காலங்களுக்கு பிறகு அந்த சந்ததிக்கு அப்படின்னு வச்சாங்க. அப்போ நிறையவா இருக்கும் பொழுது அந்த நாட்டு ராஜாக்கள் கோவிலில் பதுக்கி வச்சாங்க. அப்போ அந்த கோவிலை பதுக்கி வைக்கும் பொழுது அப்போ இவ்வளவு கோடிக்கணக்கான விலை மதிப்பில்லாத சொத்துக்களை ராஜ ரிஷிகள், சப்த ரிஷிகள் கொடுத்த சில பொக்கிஷங்களை அவர்கள் பொக்கிஷ அறைகளில் வைக்கும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. இது மனித சக்திக்கும் மனித எண்ணத்திற்கும் அனைத்துக்கும் மீறினதுங்க. இதை தெரிஞ்சுக்கிறோம் நினைக்கலாம், அது நடக்கலாம், நடக்காமே போகலாம். அதற்காக மற்றவர்கள் நம்பிக்கையில் நாம் குறுக்கிடாமல் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நல்லது. பூரி ஜெகநாதர் கோவிலை பொறுத்தவரை மகா சக்தி பீடங்களில் அது ஒரு இடம். வைணவத்தில் இருக்கிறவங்களுக்கு பூரி ஜெகநாதர் கோவில் ரொம்ப பிரசித்தமானது. அவங்க அங்கே போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே பொக்கிஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பூரி ஜெகநாதர் கோவிலில் அடிக்கடி போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே நேரத்தில் பானைகளை அடுக்கடுக்காக வச்சு சமைப்பாங்க. முதல்ல வைக்கிற பானையில் இருக்கிற அரிசியோ பருப்போ என்ன வைக்கிறாங்களோ அதுவும் கடைசியாக வைக்கக்கூடிய பானையில் இருக்கிற அரிசியும் பருப்பும் ஒரே நேரத்தில் வெந்துருது. அது இன்றைக்கு வரைக்கும் பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய அதிசயங்களில் ஒன்று. அப்போ நிறைய அதிசயங்கள் அங்கே இருக்குது. அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு கடையில் இருக்கும், பருப்பு ஒரு கடையில் இருக்கும், பானைகள் ஒரு கடையில் இருக்கும், விறகு ஒரு கடையில் இருக்கும். அன்னைக்கு யாருக்கெல்லாம் சமைக்கணும் அப்படின்ற டேர்ன் இருக்கிறவங்க ஒரு கடைக்கு போயிட்டு இன்னைக்கு நான் இத்தனை கிலோ அரிசி வாங்குறேன், இன்னொரு கடையில் இத்தனை கிலோ பருப்பு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. இது எல்லாமே கோவிலுடைய சொத்து தான். இருந்தாலும் நாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கடலில் போட்டால் கூட அளந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடலிலே கரைக்கிறதா இருந்தால் கூட அளந்து தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல தான். ஏன்னா பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் கணக்கு பார்த்து தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ தினமும் சமைக்கக்கூடியதையே இந்த அளவுக்கு கணக்கு பார்த்து வைக்கக்கூடிய நடைமுறை அந்த கோவிலில் எவ்வளவோ 1000 வருஷங்களாக இருக்குது அப்படின்னா, பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு அறையை அவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள். அப்போ இந்த கோவிலில் பொக்கிஷ அறைகளை அதுக்குள்ள பொக்கிஷத்தில் வச்சவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. இப்போ கூட நிறைய யூடியூப்ல இப்போ பேசிட்டு இருக்காங்க, 1865 இல்லை 1964 இந்த பொக்கிஷம் திறந்தாங்க, 3 சாவி இருக்கு, ஒரு சாவி அந்த ராஜா கிட்ட இருக்கு, ஒரு சாவி இங்க இருக்கு, ஒரு சாவி எங்கன்னு கூட கேட்டுட்டு இருக்காங்க. சாவியை தொலைச்சது யாரு, சாவி எப்போ காண போச்சு, அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம போல சரியா. ஆனால் இந்த பொக்கிஷம் அறையை பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஏதாவது பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா. இப்போ அங்கே திறந்தா ஏதோ ஒரு பாம்பின் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர்கள் சேகரித்த பொக்கிஷங்களை
பாதுகாப்பதற்கு நிச்சயமாக அவங்க ஏதாவது வச்சிருப்பாங்க. இன்றைக்கும் அவங்க பாதுகாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்றாங்களே, பாம்பின் சவுண்ட் மாதிரி இருக்கே அப்படின்னா பாம்பு தாங்க நம்மளுக்கு நாகலோகம்னு. இன்றைக்கு வரைக்கும் நாகலோகம் இருக்குது அப்படின்றத மனித சமுதாயம் ஒத்துக்கிட்டு தானே இருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட வாசுகி பாம்பு இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். மகா அவதார் பாபாஜியை ஃபாலோ பண்றவங்கல்ல மிக முக்கியமான ஒரு குருமார், இன்றைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவரு, உலகம் எங்கும் போய் வகுப்பு எடுக்கிறவர், மகா அவதார் பாபாஜியை நேரில் சந்தித்தவர். அவரு அருந்ததி குகையில பாம்பு லோகத்தின் தலைவனை பார்த்ததாக சொல்லுவார். இதெல்லாம் புக்ல இருக்குங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது, அவருடைய குரு அங்க இருக்கும் பொழுது, மிகப்பெரிய பந்து மாதிரி ஒரு பால் வானத்துல இருந்து வந்துச்சு. அது அப்படியே தீப்பிழம்பு மாதிரி இருந்தது. அது இறங்கின பிறகு தரையில் விழுந்தவுடன் அதுக்குள்ள இருந்து சவுண்டு கேட்டது. அது பெரிய பாம்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்குள்ள நல்ல நாகங்கள் அனைத்தும் நாகலோகத்துக்கு போயிருச்சு. சில நாகங்கள் இங்கு இருக்கு. ஆனாலும் நாகலோகத்தில் இருந்தாலும் நம்ம நிறைய பாம்போட பேரெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? வாசுகின்னு ஒரு பாம்பை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கார்கோடகன்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த நாகங்களை அழிப்பதற்காக ஓமம் செய்ததையும் மிகப்பெரிய யாகம் செய்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த கதைகள் நிறைந்த நம்முடைய புராணம் நாகங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கு நாகம் காப்பாத்துதுன்னு நம்புற நாம இவ்வளவு மர்மங்கள் நிறைந்த கோவில்ல இந்த பொக்கிஷத்தை நாகம் காப்பாத்துதுன்றத ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்? எப்பவுமே நாம மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றது தப்பு இல்லை. ஆனா அதுக்குள்ள தேவையில்லாம ஆராய்ச்சி செய்வதும் அதை கலைக்க நினைப்பதும் மனித குலத்திற்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய யுகங்களுக்கும் நம்முடைய பரம்பரை சந்ததிக்கும் மிகப்பெரிய துன்பத்தை உண்டாக்கும். அது ஒரு நோயா வரலாம், இயற்கை சீற்றமா வரலாம், தேவையில்லாமல் திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கலாம். எல்லா பொக்கிஷங்களும் நிறைந்தது தான், நிறைய மர்மங்கள் நிறைந்தது தான் பூரி ஜெகநாதர் கோவில். இப்போ கூட நம்மளுக்கு தெரியும், இவ்வளோ தங்கம் இருக்கு, இவ்வளோ வைரம் இருக்கு, இவ்வளோ திறந்து பார்க்கலாம், மர்மம் பார்க்கலாம். மர்மம் பொக்கிஷம் அப்படின்னு வந்துட்டாலே ரகசியம் என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லைங்க. பூரி ஜெகநாதர் கோவிலில் இன்றைக்கும் கிருஷ்ணரின் இதயம் துடித்து கொண்டிருக்கிறது அப்படின்றத இந்த உலகம் நம்புது. இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் சொல்றாங்க, மிகப்பெரிய ப்ரூஃப் சொல்றாங்க, நம்ம நம்பிதான் ஆகணும். அந்த மாதிரியான நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை, கிருஷ்ணர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அவருடைய இதயம் துடித்து கொண்டிருக்கிற இடத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய 3ஆம் அறையில இருக்கக்கூடிய பொக்கிஷம் அது அவரா கூட இருக்கலாம் இல்லையா? அவரை பார்ப்பதற்காக இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லையா? பலராமரா இருக்கலாம் இல்லையா? அவர் பஞ்சனையில் தூங்கி கொண்டிருக்கிற நாகமாகவும் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நாகம் தான் பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணரை, விஷ்ணு பகவானை பாதுகாக்கிறதே அவரு தானங்க. பலராமனே நமக்கு தெரியும், ஆதிசேஷனின் அவதாரம் தானே பலராமன். ஆதிசேஷன் தான் அவருக்கு பாதுகாப்பு. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல ஆதிசேஷன் இல்லாம எப்படி இருப்பாரு? அப்ப அவருக்கு ஒரு பாதுகாப்பை தருவதற்காக கூட நாம உடனே இப்படி போயிடக்கூடாது, கிருஷ்ணருக்கு பாதுகாப்பு வேணுமா, அப்படி இல்லை. கிருஷ்ணரின் பாதுகாப்பிற்காக மேலுலகத்திலிருந்து தேவ உலகத்தில் விஷ்ணு உலகத்தில் இருந்து இந்த பூமிக்கு பலராமனாக எவ்வாறு பிறந்தாரோ அதே போல இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் இன்றைக்கும் கிருஷ்ணரின் இதயம் துடித்து கொண்டிருக்கிறது என்று நம்பக்கூடிய நம்ம இந்த பொக்கிஷ அறையிலும் ஆதிசேஷன் பாதுகாப்பில் இருக்கிறது என்பதை நாம் நம்பிதான் ஆகணும். இதை ஏன் மர்மத்தை நாம் பார்க்கணும்னு ஏன் முயற்சி செய்யணும்? மர்மமாகவே இருக்கட்டும். இந்த கோவிலுக்கு 4 வழி இருக்குங்க. இந்த கோவிலில் எல்லாமே அதிசயம். கோவிலில் தினமும் கொடியேற்றுறது அதிசயம், சமைக்கிறது அதிசயம், அபிஷேகம் அதிசயம், அலங்காரம் அதிசயம், கோவில் நடை திறக்கும் நேரம் அதிசயம், ஒவ்வொரு தேவியும் அங்கு அதிசயம், மகாலட்சுமி அதிசயம், சக்தி பீடம் அதிசயம், எல்லாமே அதிசயங்கள். மர்மங்கள் அதிசயம் சொல்றதை விட பார்த்தீங்கன்னா மர்மங்கள் நிறைந்த கோவிலுங்க. அது நிறைய விஷயங்களை ஆராயக்கூடாதுங்க, அனுபவிச்சிடணும். நாம் இந்த பூமியில் வாழுற காலத்தில் இதெல்லாம் காதால் கேட்கக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்குல்ல. தள்ளி நின்று வணங்கிட்டு, இறைவா உனக்கு நன்றி, இதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும், இந்த மர்மங்கள் நிறைந்த உன்னுடைய இருப்பிடத்தை காண்பதற்கும் எனக்கு பாக்கியம் தந்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்று வணங்கணுங்க. மர்மமாகவே இருப்பது தான் உலகத்திற்கும் நமக்கும் மிகப்பெரிய நன்மைகளை தரும். வாழ்த்துகள் அனைவருக்கும்.
இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.